ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 9வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை எருசலேமிலிருந்த ஜனங்களை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் முழு இஸ்ரவேலரும் சமுதாயத்தை குறித்ததான அந்த காரியங்கள் 9ஆம் அதிகாரம் முழுவதுமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்புக்கு பின் திரும்பி வந்த பின் சிறையிருப்புக்கு முன்பதாகவே இருந்த இஸ்ரேல் மக்களோடு தொடர்பு கொண்டு காரியங்கள் இங்கு வலியுறுத்தப்படு அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே ஆசிரியர் வலியுறுத்தி தருகிறார். உண்டாவதாக சிறையிருப்புக்கான காரணத்தை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. மீதி வசனங்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள், தேவாலய ஊழியர்கள் இவர்களை பற்றி கூறுகிறது. இவர்களை தேவன் சிறையிருப்பு காலத்தில் இல்லாமல் போன ஆராதனை முறைகளை மீண்டும் கொண்டு வரும்படி நியமித்ததை பற்றி இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட சவுல் ராஜாவுடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரத்திலே சவுல் ராஜாவுடைய மோசமான ஒரு முடிவை குறித்து இங்கே நாம் பார்க்க முடியும். 10வது அதிகாரத்திலே இந்த புத்தகத்தை எழுதினவர் இஸ்ரவேலின் கடந்த கால வரலாற்று சுருக்கத்தை எழுதுகிறார். ராஜாக்களின் ஆட்சி காலத்திலிருந்து அதை ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்திலே சவுல் ராஜா பதவியிலிருந்து நிராகரிக்கப்பட்டு ராஜ்யம் அவனிடம் மாற்றப்பட்டு தாவீதுக்கு மாற்றப்பட்டதனுடைய காரணம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த புத்தகத்தின் மீதி அதிகாரங்களில் காணப்படும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தாவீது ராஜாவுடைய வரலாற்றையும் அவனுடைய நிலையான ஆட்சியும் முக்கியத்தையும் குறிக்கின்றன. சவுல் ராஜா ஆண்டவருக்கு உண்மையில்லாதபடியினாலே இங்கே இப்படிப்பட்ட மோசமான ஒரு முடிவு அவனுக்கு ஏற்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே தாவீதுனுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அதிகாரங்கள் அனைத்தும் தாவீது எவ்வாறு முதலில் யூதா ராஜாவானான், பின்னர் இஸ்ரவேல் முழுவதற்கும் ராஜா ஆனான் என்று விவரிக்கின்றன. இங்கே 1 நாளாகமத்திலும் 2 சாமுவேல் புத்தகத்திலும் உள்ள தாவீது பற்றிய குறிப்புகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது தாவீது அனுபவித்த ஏராளமான துன்பங்களை இங்கே குறிப்பிடவில்லை. அவன் தாய்து செய்த பாவங்களையும் அவன் அவமானங்களையும் குறிப்பிடவில்லை. இங்கே தேவனுடைய ரட்சிப்பின் வரலாற்றிலே முக்கியமான நிகழ்ச்சிகளை மாத்திரம் இங்கே ஆவியானவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். சிறையிலிருந்து மீட்கப்பட்டு திரும்பி வந்த ஜனங்கள் மன சோர்வுடன் தங்கள் தாய் நாட்டில் மீண்டும் குடியேறிய இஸ்ரவேல் மக்களை உற்சாகப்படுத்தும்படியாக இங்கே ஆவியானவர் இந்த காரியங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வருகிறார். சாலமோன் தேவாலயம் கட்டிய சிறப்பை விவரித்து காட்டிவிட்டு அவனுடைய வாழ்வின் பிற்பகுதியில் உள்ள இந்த பலகீனங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் குறிப்பிடாமல் அங்கே ஜனங்களை உற்சாகப்படுத்திய காரியத்தை மாத்திரம் குறிப்பிடுகிறதை நாம் காண முடியும்.
இந்த 5வது வசனம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கே சீயோன் கோட்டையை தாவீது பிடிக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். தாவீதின் நகரமாயிற்று. எருசலேம் நகரம் அமைந்திருந்த சீயோன் மலை அங்குள்ள பல மலைகளில் ஒரு மலை ஆகும். இது முன்னால் எபூசியரின் கோட்டையாக இருந்தது. தாவீது அதை பிடித்து தனதாக்கி கொண்டதான காரியத்தை இங்கே பார்க்கிறோம். அதில்தான் அங்கே ஆண்டோடைய ஆராதனை ஏற்படும்படியான காரியங்கள் எல்லாம் அங்கு நடைபெறுகிறது. தொடர்ந்து தாவீதுடைய பராக்கிரம சாரியங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவது. தொடர்ந்து இங்கே 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலும் ஏத்தியனை உரியாவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். தாவீது ராஜாவுக்கு அதிகமாக உதவியாக இருந்த பராக்கிரமசாலிகளில் உரியாவும் ஒருவர். எனினும் தாவீது உரியாவின் மனைவியை தனக்காக எடுத்துக்கொண்டு உரியாவை போர்க்காலத்தில் கொல்லும்படி செய்ததான அந்த பாவம் தாவீதுக்கு மிகவும் பயங்கரமாக கருதப்பட்டு அந்த பாவம் தாவீது வாழ்க்கையை பின்தொடர்கிறதையும் நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து அங்கே எப்ரோனிலே மற்றவர்கள் தாவீதோடு சேர்ந்து கொள்கிற காரியத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்கள் எல்லாம் தியானிக்கும்போது சர்வவல்லவர் நம்மோடு இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு தருவாராக. மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன்.